தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகளுக்கு தலைமை செயலாளர் சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தினுடைய முடிவாக ஒரு விரிவான சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடைய மாணவர் அமைப்புகளும் பல போராட்டங்களை நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே கல்லூரி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அந்த மாணவர்கள் அமைப்பின் மீது கண்காணிக்க வேண்டும் என்றும், எங்கெல்லாம் அப்படி போராட்டம் நடத்த திட்டமிடுறாங்களோ அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது எனவும், அப்படிப்பட்ட போராட்டங்களை முடமாக்கி அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை அனுப்புவது மட்டுமல்ல, இதன் மீது மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை உடனுக்குடன் தலைமைச் செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு விரிவான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்கார ஆட்சியில கூட இப்படி ஒரு சுற்றறிக்கை என்னைக்கு அனுப்பியதா வரலாறே கிடையாது. கடந்த 80 ஆண்டு காலத்தில் சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசு சார்பிலேயும் இப்படி அதிகாரப்பூர்வமாக போராடுகிற மாணவர்களை கண்காணிக்கணும், போராடவே அனுமதிக்க கூடாது, போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை ஒடுக்கணும், ஆகவே காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு சுற்றறிக்கை கடந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசிலும் ஒரு சுற்றறிக்கை வந்ததே கிடையாது. ஆனா தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார் அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டம் நடந்து இப்படியான சுற்றறிக்கை என்பது அனுப்பப்படுது. எங்களுடைய கேள்வி என்னன்னா, மாணவர்கள் நியாயமான கோரிக்கைக்கு போராடுவதை தடுப்பது என்ன நியாயம்? மாணவர்கள் போராடவே கூடாதா? இந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்தில் காந்தியே போராடலையா? நேரு போராடலையா? அன்னைக்கு மாணவர்கள்லாம் போராடிதான சுதந்திரமே கிடைச்சது. நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடுகிற மாணவர்களை ஒடுக்கணும், அதை கண்காணிக்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். சுற்றறிக்கை போடுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அது இடதுசாரி மாணவர் அமைப்பு, அதாவது இந்திய மாணவர் சங்கம், அகில இந்திய மாணவர் சங்கம், சிபிஎம் சிபிஐ கட்சியை சார்ந்திருக்கிற மாணவர் அமைப்புகள், இடதுசாரி மாணவர் அமைப்புகள் எல்லாம் அப்படி கண்காணிக்கணுமா? ஏன் RSS தலைமை தாங்கக்கூடிய பிஜேபி தலைமை தாங்கக்கூடிய அந்த மாணவர்களை ஏன் விட்டாங்க? எனவே இதன் மூலம் தமிழ்நாட்டில் இடதுசாரி கருத்துக்கள் வலுப்பட்டு விடக் கூடாது என்கிற, அதாவது நீங்க மோடி என்ன நினைக்கிறாரோ, RSS என்ன நினைக்கிறதோ அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற ஒரு நோக்கமாகத்தான் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. எங்களுடைய கேள்வி எல்லாம், ஒரு தலைமை செயலாளராக இருக்கிற ஒரு IAS அதிகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சுற்றறிக்கை அனுப்புவோங்கிற குறைஞ்சபட்ச சிந்தனை கூட இருக்காதா? எப்படி அனுப்ப முடியும்? போராடுகிற உரிமையை தட்டி பறிப்பது எந்த விதத்துல நியாயம்? போராடவே கூடாது, மாணவர்கள் நியாயத்துக்கு போராடக்கூடாதுன்னா அப்ப வேற என்ன பண்ணணும்? அவன் பொழுதன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இங்க கண்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க நியாயமான கோரிக்கை போராடக்கூடாது, நியாயத்தை தட்டி கேட்கக்கூடாது, தவறு நடந்தா தட்டி கேட்கிறது நல்ல எண்ணம் மாணவர்களுக்கு வருவதை வரவேற்பதற்கு பதிலா அதை தடுக்கணும், ஒடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த அராஜக நடவடிக்கைங்கிறது பிஜேபி RSS நோக்கத்தை நிறைவேற்றுகிற போதுதான் இருக்கு. கேள்வி, ஒரு IAS தலைமையில் நடவடிக்கை எடுத்து சுற்றறிக்கை போடுறாரு. தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சருக்கு தெரியாதா? இப்படி ஒரு சுற்றறிக்கை போற போது உங்ககிட்ட கேட்காமயே அவங்க அனுப்ப முடியுமா? அப்படி உங்ககிட்ட கேட்காமலே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? தமிழ்நாட்டில் நடக்கிறது தாவேக்கு ஆட்சியா, அதிகாரிகளுடைய ஆட்சியா? இதுவரைக்கும் இந்த மீடியாவில் இதுவரைக்கும் பல முறை வந்திருக்க, சட்டமன்றத்தில் விவாதிச்சிருக்காங்களே, ஏன் முதலமைச்சர் இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? இவ்வளவு ஒரு வரலாற்று பிழை, இது வரலாற்றிலே இல்லாத ஒரு மோசமான நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கை உங்க அரசின் சார்பில் உங்களுடைய தலைமை செயலாளர் சொல்றாரு. முதலமைச்சர் காதுக்கு வந்த பிறகும் நீங்க வாய் திறக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட முதலமைச்சர், அப்படிப்பட்ட IAS அதிகாரி, நான் கேட்கிறேன், இப்படியான ஒருவர் எப்படி இந்த நாட்டில் IAS தலைமை செயலாளராக இருக்க முடியும்? எனவேதான் நாங்க கேட்கிறோம், வரம்பு மீறி வரலாற்று பிழை என்கிற இப்படிப்பட்ட சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிற அந்த தலைமை செயலாளரை உடனடியா பதவி நீக்கம் பண்ணுங்கிறோம். அவர் ஒரு நிமிடம் கூட பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர். நீங்க சொல்ல போனா அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்றுட்டாரு. நீங்க பணி நீக்கம் கொடுத்துதான் இப்ப 3 மாசம் வச்சிருக்கீங்க. பணி நீக்கம் கொடுத்த காலத்தில் இப்படிப்பட்ட செய்த அதிகாரத்தை யாரு கொடுத்தாங்க? எனவே அரசாங்கத்துக்கு
ஒரு ஜனநாயக எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது உண்மைன்னு சொன்னா இடதுசாரிகள் எங்க மேல சுற்றறிக்கை போட்டதுக்கா இல்ல. நாங்க எவ்வளவு சுற்றறிக்கை வந்தாலும், எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறை வந்தாலும் அதெல்லாம் தவிடுபடியாக்கி நாங்க போராடுவோம். அது வேற விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வரம்பு மீது சுற்றறிக்கை போடுகிற அவரை அதே மாதிரி டிஜிபி அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு. எப்படி இவங்கெல்லாம் அந்த பொறுப்புல நீடிக்க முடியும்? எனவே இந்த தகுதி இல்லாத, தரம் இல்லாத, அரசியல் சட்டத்துக்கு விரோதமா, மக்களுடைய உரிமைகளுக்கு விரோதமா ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்கிற தலைமைச் செயலாளரை உடனடியா பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்புனா அவர் படிக்கிறார் ஒரு அறிக்கை. என்ன படிக்கிறார்னா, அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது, மாணவர்களை நாங்க இப்படிதான் மாணவர்களை ஒழுங்குபடுத்த நடவடிக்கையா, இப்படிதான் மாணவர்கள் ஒழுங்கு. அவரே கல்லூரியில் படிச்சவர் தானே, அவரே மாணவரா இருக்கிற போது காங்கிரஸ்ல போராடினவர் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவருடைய ஒழுக்கத்தை கட்டமைப்பதற்காக நாங்க ஒரு சட்டம் போட்டோம், அதுல சில வார்த்தைகள் தெரியாம போச்சு, அதுதான் அப்படின்னு இந்த அதிகாரிகளுடைய தவறை நியாயம் கொடுத்துக்கிற முறையில் தான் அவர் சொல்றாரு. நாங்க இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோங்கிறாரு. ஆனா முதலமைச்சர் அப்பயும் வாய் தரும். நான் கேட்கிறேன், என்ன முதலமைச்சர் வாய் தரவா முதலமைச்சர்? அவரு வாய் திறந்து எதுக்குமே பேச மாட்டாரா? எங்களை பொறுத்தவரையில் இது அதிகாரிகளுடைய தவறாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, இது அரசினுடைய தவறாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அரசுக்கு தெரியாம இப்படி ஒரு சுற்றறிக்கை போடவே முடியாது. அப்படி அரசுக்கு தெரிஞ்சு அது போடுதுன்னா அந்த அரசு தானே அதுக்கு பதில் சொல்லணும். நாங்க இந்த காலத்துல போட்டோம், நீங்க போட்டது நியாயம்னு சொல்லுங்க, உங்களால சொல்ல முடியுமா? எனவே இந்த தலைமைச் செயலாளரை பதவி நீக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வரலாற்று பிழை நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கு பகிரங்கமாக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறத நாங்க கேட்டுக்க விரும்புவோம். இது மாதிரி இந்த எதிர்காலத்தில் எந்த சம்பவமும் நடக்காது என்பதை தெளிவா முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இல்லை என்றால் இன்னைக்கு நடக்கிற போராட்டம் இன்னும் தீவிரமா தான் நடக்கும். இன்னைக்கு நடக்கிற போராட்டம் மாதிரி மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நாளை களத்தில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை என்பதுதான் ஏற்படும். ஆகவே இது ஏதோ அது மட்டும் இல்ல, இந்த அரசாங்கமே இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவுல தான் இந்த அரசாங்கமே இருக்கு. இடதுசாரி கட்சிகள் நாளைக்கு ஆதரவு விலக்கியாச்சுன்னா இந்த அரசாங்கம் இருக்க முடியுமான்னு கேள்வி. இடதுசாரி அரசாங்கத்தின் மேல ஆதரவோட ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இடதுசாரி அமைப்புகளையே பதம் பார்க்கறதுன்னு முடிவெடுக்க என்ன நடவடிக்கை? இடதுசாரி அமைப்புகளை கண்காணிகள் உத்தரவு போல அதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? நீங்க வாக்குறுதி கொடுத்த எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? இடதுசாரிகளை ஒடுக்கிறதுக்கு, மாணவர்களை ஒடுக்கிறதுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இது என்னமோ அந்த ஏறின பிறகு ஏணியை எட்டி உதைக்கிற கதையாத்தான் இந்த நம்முடைய முதலமைச்சருடைய கதை. ஆகவே முதலமைச்சர் இதுல மௌனம் சாதிப்பது நியாயமே கிடையாது. இதே மாதிரி நிலைமை நீடிக்குமானால் இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டுமா என்கிற மறுபரிசீலனைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட எங்களுக்கு ஏற்படும். எதுக்கு நாங்க ஆதரிக்கணும்? எதுக்கு நாம மாணவர்கள் போராடுகிற மாணவர்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு போராட வேண்டும் என்று சொல்லுகிற அது சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை, அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற உரிமை, அதை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எனவே இது ஒரு 10-11 போல பிரச்சனை இல்ல, இது ஒரு முடிஞ்ச பிரச்சனையா இல்ல. தலைமை செயலாளரை பதவி நீக்கம் செய்கிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். பகிரங்கமாக முதலமைச்சர் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிற வரை இந்த போராட்டம் தொடரும். நாங்க அதிகாரம் சொல்லி ஆட்சியை தப்பிக்கலாம், ஆட்சியை சொல்லி அதிகாரி தப்பிக்கலாங்கிறது இல்ல. ரெண்டுமே ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் தான். அதிகாரிகளும் ஆட்சியும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் தான். அவங்களுக்கு தெரியாம இவங்க செய்ய முடியாது, இவங்களுக்கு தெரியாம அவங்க செய்ய முடியாது. எனவே இல்லை, 2 பேரும் இந்த சம்பவத்துக்கு உரிய பதில சொல்லணும். குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். தலைமைச் செயலாளர் பதவி நீக்கிறது மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விளக்கம் கேளுங்க. டிஜிபி விளக்கங்கள். டிஜிபி எப்படி அதை ஒத்துக்கிட்டாரு? உயர்கல்வித்துறை அதிகாரி எப்படி ஒத்துக்கிட்டாரு? உயர்கல்வித்துறையில் இருக்கிற மேலதிகாரிக்கு தெரியாமே ஒரு சர்க்குலரை கீழே இருக்கிற அதிகாரி அவசர அவசரமா போடுறாங்க. அந்த அதிகாரிக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா? தலைமைச் செயலாளர் தான் கூட இருக்கிற அதிகாரம் தானே, அந்த நம்பிக்கை தானே. எனவே
இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு பாசிச குணம் கொண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனால் மோடி இன்னைக்கு எப்படி இந்தியாவுல நாங்க கிராமப்புற நக்சலைட் எல்லாம் ஒதுக்கிட்டோம், இனிமே நகர்ப்புறத்துல இருக்கிற நக்சலைட்டுகள் அதை போராடுறோம்னா அவங்களுக்கு நக்சலைட்டுகள், யாரு நியாயத்துக்கு போராடினாலும் மோடிக்கு அவங்க நக்சலைட்டுகள். அதே பாணியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுவது நல்லதல்ல. எனவே உரிய நடவடிக்கை நாங்க வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும். அதே மாதிரி பாருங்க, குஜராத் ஒவ்வொரு ஊர்ல யார் யார் சிபிஎம்ல இருக்கா, யார் யார் சிபிஐல இருக்கா என்று விவரத்தை சொல்லி எனக்கு 24 மணி நேரத்துல விவரம் கொடுங்க. ஏன் உனக்கு எவன் அந்த அதிகாரம் கொடுத்தா? ட்ரைனிங் வந்திருக்கு. யாராவது நினைச்சா அப்படி விவரம் கேட்க முடியுமா? கம்யூனிஸ்டுகளை மட்டும் கணக்கெடுக்கிறதுக்கு உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? ஆகவே இப்ப என்ன நடக்குதுன்னா, பாவேக ஆட்சியில அதிகாரிகள் யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். எந்த வரம்பும் கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. யாரு எது செஞ்சாலும் கேட்கிற நிலையில் அமைச்சர்களும் இல்ல, முதலமைச்சர்களும் இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை வந்த பிறகு அந்த தாசில்தார் மேல நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்றான் தெரியுமா? அவரு கலெக்டர் உத்தரவு போடுறாரு, அவரு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போச்சுன்னு திரும்பி ஊருக்கு அனுப்பிச்சு. எங்க கேள்வி, இப்படிப்பட்ட உத்தரவு போட்டது நியாயமா? இது சட்டத்துக்கு உட்பட்டுதா? அவர் பேர்ல என்ன நடவடிக்கை, என்ன விசாரணை? எனவேதான் அந்த தாசில்தார் அவர் நீங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிருந்தாலும் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது. ஆகவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு வர வேணும். செங்கோட்டை, நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், நாங்க 8 மணிக்கு எனக்கு தகவல் வந்தது, 8:30 மணிக்கே நாங்க ஊருக்கு திருப்பி. தப்பு செஞ்ச ஊர் மாத்திரம் தான் உங்க அதிகாரமா? இவ்வளவு நாள் அதிகாரம் இருக்க செங்கோட்டை பார்க்க இருக்கிறேன், என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு வந்து திருப்பி அனுப்புறதுதான் உங்க நடவடிக்கையா? இதெல்லாம் பத்தாது, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மேலும் மேலும் இந்த போராட்டத்தை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.